வணக்கம். நம்ம பெரியாழ்வாருடைய 9ஆம் திருமொழியில பொன்னியற் கிண்கிணி தலைப்பு அச்சோ பருவமனா. அச்சோ பருவம் அப்படிங்கிறது குழந்தை தளர் நடையிட்டு நடக்க ஆரம்பிச்சதை நம்ம முதல் இதுல பார்த்தோம். சப்பானி பருவம் பார்த்தோம். இங்க அடுத்தது அது தளர் நடையிட்டு நடக்கிற குழந்தை ஓடி கட்டிக்கும். அது எங்க இருந்தாலும், அம்மா எங்க இருந்தாலும் அப்பா எங்க இருந்தாலும் ஓடி அந்த குழந்தை கட்டிக்கிற அந்த பருவம். அதுதான் அச்சோ பருவம். வா என்னை ஓடி என்னை தழுவிக்கொள் அப்படின்னு கூப்பிடுறான். சோ இந்த 10 பாடல்களையும் என்னை ஓடி தழுவிக்கொள் என்று கண்ணனை யசோதை அழைத்த பாடல்களாக இருக்கு. ரொம்ப அழகான பாடல்கள். சரி. பொன்னியல் கிண்கிணி முதல் பாடல். பொன் இயல் கிண்கிணி சுட்டி புறம் கட்டி தன்னியல் ஓசை சலன் சலன் என்றிட மின்னியல் மேகம் விரைந்து எதிர் வந்தாற்போல் என் இடைக்கு ஒட்டரா அச்சோ அச்சோ எம்பெருமான் வாராய் அச்சோ அச்சோ. 2 வரி தான் பாட்டு. 2 வரி குழந்தைய அழைக்கிற வரிதான். என் இடைக்கு ஒட்டரா, இடுப்புல வேகமா இடுப்ப கட்டிக்கோ அப்படிங்கிறா. என் இடைக்கு ஒட்டரா அச்சோ அச்சோ, என் இடுப்பை வேகமாக கட்டிக்கொள். எம்பெருமானே, எங்களுக்கு தலைவனே, வாராய் வா வா என்னை அச்சோ அச்சோ என்னை கட்டிக்கொள் அப்படிங்கிறா. மின்னியல் மேகம் விரைந்து எதிர் வந்தால் போல். மின்னலோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மேகமானது விரைவாக ஓடி வருவதை போல. இங்க மேகம்ங்கிறது கருமை நிறம். அந்த கருமை நிறத்தை பொருந்தியவன் கண்ணன் இல்லையா? கண்ணனுடைய நிறம் கருமை நிறம். மின்னியல் அப்படின்னா அவனுடைய மேனி ஒளி பொருந்தியதாக இருக்கிறது. கருமை நிறமாக இருந்தாலும் அவனுடைய மேனி ஒளி பொருந்திய மேனியாக இருக்கிறது. அதனால அது மின்னியல் மேகம் விரைந்து எதிர் வந்தார் போல் அப்படிங்கிறார். மின்னலோடு கூடிய கருமேகம் விரைந்து ஓடி வருவதை போல ஓடி என்னை அணைத்துக் கொள். அப்போ நீ அந்த குழந்தை ஓடி வரும் பொழுது அது பல்வேறு அணிகலன்களை அணிந்திருக்கிறது அப்படிங்கிறத முன்னாடி இருந்த பாடல்கள்லாம் பார்த்தோம். அதுக்கு என்னெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு. கைகள்ல மணிக்கட்டுல, கால்கள்ல, காதுல சுட்டி எல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ பொன்னியல் கிண்கிணி, பொன்னால் செய்யப்பட்ட அந்த கால் சலங்கைகள் கிணிக்கிணி என்று ஒலிக்க, சுட்டி புறம் கட்டி, அந்த தலையில கொண்ட போட்டு அது போட்டிருக்கக்கூடிய சுட்டி ஒரு புறமாக நகர்ந்து நகர தன்னியல் ஓசை சலன் சலன் என்கிற. அப்படி இந்த சுட்டி கிண்கிணி எல்லாம் ஒலிக்க அந்த குழந்தை ஓடி வரும் பொழுது சலன் சலன்னு சத்தம் கேட்குது. அந்த குழந்தையினுடைய நடை வேகத்துக்கும் அதில் இருக்கக்கூடிய ஆபரணங்களுடைய ஒலியுமா சேர்ந்து சலன் சலன் என்று. இப்போ நிறைய நம்ம முன்னாடி பாடல்களையும் பார்த்தோம். நிறைய ஒலி குறிப்புகளை பெரியாழ்வார் பயன்படுத்துகிறார் அப்படின்னு. சலார் பிலார் என, கணவென அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கார். இதுல சலன் சலன் என்கிற அந்த குழந்தையினுடைய நடை வேகத்துக்கு ஏற்ப அந்த கிண்கிணியும் சுட்டிகளும் ஒலிக்க என்னை ஓடி என்னுடைய இடுப்பை கட்டிக்கொள் அப்படின்னு யசோதை அழைக்கிறாள். அதான் இந்த பாடல். பொன்னியல் கிண்கிணி சுட்டி புறம் கட்டி தன்னியல் ஓசை சலன் சலன் என்றிட மின்னியல் மேகம் விரைந்து எதிர் வந்தார் போல் என் இடைக்கு ஒட்டரா அச்சோ அச்சோ எம்பெருமான் வாராய் அச்சோ அச்சோ. அச்சோ அச்சோங்கிறது ஒலி குறிப்பு தான். அச்சோ வா 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 ஓடிவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அச்சோ அச்சோ அப்படின்னு சொல்ற ஒரு பருவம். அடுத்தது அங்கே அவனுடைய குழல் சுருண்ட குழலாக இருக்கிறது. கண்ணனுக்கு நல்ல சுருண்ட குழல். அதை கட்டி கொண்டை கட்டி அந்த சுட்டி எல்லாம் மாட்டியிருக்காங்க. அந்த முடி அந்த சுருண்ட குழல் முடி அவனுடைய வாய் ஓரம் எல்லாம் படுது. அவனுடைய செம்பவழ இதழோரங்களில் எல்லாம் அந்த முடி படுகிறது. கற்றை முடி படுகிறது. அது எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த முடி கருமையானது இல்லையா? அது வண்டுகள் போலவும், அவனுடைய வாய் அழகான பூவை போலவும் இருக்கிறது. எப்படி பூக்களை தேன் மொய்க்குமோ அது போல உன்னுடைய குழல் கற்றைகள் உன்னுடைய வாயிடம் அப்படி தங்கி போகின்றன. அது பார்ப்பதற்கு மலர்களில் தேன் உண்பதற்காக வண்டுகள் வருவதை போல இருக்கிறது. அப்படிப்பட்ட அழகோடு அசைந்து சங்கு சக்கரம் வில் தண்டு இவைகள் எல்லாம் ஏந்திய கைகளை உடைய திருமாலினுடைய அம்சமாகிய கண்ணனை என்னை கட்டிக்கொள் அப்படின்னு கூப்பிடுறான். அடுத்த பாட்டு அதுதான். செங்கமல பூவில் தேன் உண்ணும் வண்டே போல் பங்கிகள் உன் பவழ வாய் மொய்ப்ப சங்கு வில் வாழ் தண்டு சக்கரம் ஏந்திய அங்கைகளாலே அச்சோ அச்சோ ஆரத்தழுவாய் அச்சோ அச்சோ. திருமாலினுடைய 5 படைகளையும் சொல்றாரு. சங்கு வில் வாழ் தண்டு சக்கரம். இது எல்லாமே எல்லாத்தினுடைய பெயருமே நம்ம முன்னாடி எல்லா பக்கத்துலயும் பார்த்திருக்கோம். சுதர்சன சக்கரம், வில் சாரங்கம் என்கிற வில், வாழ் நாந்தகம் என்கிற வாழ், தண்டு கௌமுகிலி அந்த தண்டு, சக்கரம் சுதர்சன சக்கரம், இவற்றையெல்லாம் ஏந்திய கைகளை உடையவனே அங்கைகளாலே. அங்கைனா அழகிய கைகள்.
உன்னுடைய அழகிய கைகளை கொண்டு, அதெல்லாம் விஷ்ணுவாக இருக்கும் பொழுது அந்த 5 படைகளும் அவன் கையில இருக்கிறது. ஆனா இப்ப அவன் குழந்தையாக இருக்கிறான். அந்த இந்த உன்னுடைய அதெல்லாம் ஏந்திய அழகிய கைகளை கொண்டவாக இருந்தவனே, இப்பொழுது உன்னுடைய குழந்தை கைகளால் என்னை தழுவிக்கொள் அப்படிங்கிறான். முதல்ல இருக்கக்கூடிய 2 வரியும் அந்த வர்ணனை. அந்த குழந்தையினுடைய குழல் கற்றைகள் இருந்து அந்த கருப்பு நிறமான குழல், சுருண்ட குழல் வாயோரத்துல பட்டு மீள்கிறது. செங்கமல பூவில் தேன் உண்ணும் வண்டே போல். செங்கமலம், சிவந்த தாமரையில தேன் உண்டுகின்ற வண்டை போல பங்கிகள்னா உன்னுடைய கூந்தலினுடைய அந்த சுருண்ட குழல் கற்றைகள் உன்னுடைய வாயிடம் வந்து போகின்றன. அவை பார்ப்பதற்கு செங்கமல தாமரையில் தேன் உண்பதற்காக வண்டுகள் வருவதை போல இருக்கிறது. அந்த அத்தகைய அழகோடு ஓடி என்னை அணைத்துக் கொள்வாயாக அப்படிங்கிறார். சரி, அடுத்ததும் அதே கண்ணனுடைய லீலைகளை சொல்ற பாடல்கள் தான். பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சு உமிழ் நாகம் கிடந்த நற்பொய்கை புக்கு அஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த அஞ்சன வண்ணனே அச்சோ அச்சோ, ஆயர் பெருமானே அச்சோ அச்சோ. பஞ்சவர் தூதனாய், பஞ்ச பாண்டவர்களுடைய தூதுவனாக நீ கௌரவர்களிடம் சென்று அவர்களுக்காக தூது போனாய். போர் வேண்டாம் என்று முதல்ல கண்ணன் தூது போறான் இல்லையா, அது சொல்றாரு. பாரதம் கை செய்து, ஆனா அவங்க ஒத்துக்கல. இருக்கு அவங்க ஒப்புக்கொள்ளாமல் அவர்கள் போரை நாடுகிறார்கள். எனவே அந்த பாரத போரையும் நீ நடத்தி கொடுத்தாய் அவர்களுக்காக. நஞ்சு உமிழ் நாகம், அது ஒரு செய்தி. இந்த பாரத போரை தூதுவனாக போறது, அப்புறம் பாரதத்தை நடத்தியது ஒரு செய்தி. அடுத்து வருவது காளிங்க நர்த்தனம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கண்ணனுடைய லீலைகள்ல ஒன்று. அந்த யமுனை ஆற்றில அந்த மடுவுல அந்த ஆயர் பிள்ளைகள் எல்லாம் நீர் குடித்து இறந்து போகும் பொழுது அந்த காளிங்கனுடைய நஞ்சு அதுல இருப்பதை கண்டுபிடித்து அவன் அந்த காளிங்கனை அந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்றான். அவன் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த காளிங்கனுடைய தலைமையில் ஏறி நின்று நடனமாடி அவனை அழித்து அந்த இடத்தை தூய்மையாக்கியதாக கதைகள் இருக்கிறது. அதுதான் இந்த 2 வரி சொல்லுது. நஞ்சு உமிழ் நாகம் கிடந்த நற்பொய்கை புக்கு. அந்த நாகம் கிடந்த நற்பொய்கை இங்க சொல்றாரு. ஆறு இல்லாம பொய்கையில அந்த புகுந்து காளியன் என்கிற அஞ்ச பணத்தின், அஞ்சம்னா படம் எடுக்கக்கூடிய அந்த பாம்பினுடைய தலையின் மேல் ஏறி நின்று பாய்ந்து விட்டது. பாம்பின் மேல் பாய்ந்து ஏறி நின்று இந்த பாம்பை கொன்று மற்றவர்களுக்கு அருள் புரிந்தவனே, அருள் செய்த அஞ்சன வண்ணனே. மை போன்ற அஞ்சனம், மை கண்ணில் திட்டக்கூடிய மை அஞ்சனம். மை போன்ற நிறம் பொருந்தியவனே அச்சோ அச்சோ, ஆயர் பெருமானே, ஆயர்களுக்கு தலைவனாக இருப்பவனே அச்சோ அச்சோ, என்னை அணைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி இங்க யசோதை கேட்கிறார். அடுத்தது கம்சனை கொல்ல போகும்பொழுது, கம்சனை பார்க்க போவதற்காக மதுரைக்கு போகும்போது அந்த வீதிகள்ல நடந்த சில செய்திகளை எல்லாம் பாகவதம் சொல்லும். யார் யாரெல்லாம் கண்ணன் பார்த்தான், யார் யாரெல்லாம் கண்ணனை பார்த்தாங்க அப்படின்னு. அதுல ஒரு கதையா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அங்க கம்சனுக்காக வாசனை திரவியங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கூன் மிகுந்த உடலையுடைய ஒரு பெண் நல்ல வாசனை திரவியங்களை தினமும் சந்தனம் அதெல்லாம் அரைச்சு எடுத்துட்டு போவா கம்சனுக்கு. அப்ப வழியில கண்ணன் போகும்பொழுது அந்த பெண்ணை பார்த்து அந்த வாசனை திரவியங்களை எம்எல்ஏ கொஞ்சம் பூசு அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இதெல்லாம் அவனுக்கு எடுத்துட்டு போறது, அவன் ஏதாவது என்ன தொந்தரவுப்படுத்திடுவான், அப்புறமா இதெல்லாம் நான் கொடுக்க முடியாது அப்படின்னு முதல்ல அவ சொல்றா. அப்புறமா இல்ல, இப்ப கண்ணனுடைய அழகை பார்த்த உடனே இந்த நிறைய சாந்துகளை இவனுக்கு பூசுவது தானே சரி என்று சொல்லி அந்த சந்தனம் அந்த ஜவாது போன்ற அந்த வாசனை திரவியங்களை கண்ணனுக்கு அவள் பூசி விட்டதாகவும், அப்பொழுது கண்ணன் கிருஷ்ணன் அந்த கூனியினுடைய உடலை நேராக்கி ஒரு முதுகுல அப்படி தடவின உடனே அந்த கூனி நேராக நிமிர்ந்து இளையவளாக இளம் பருவத்தினராக மாறிவிட்டாள் அப்படின்னும் பாகவத கதைகள் சொல்லும். அப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருக்கிறான் அப்படின்னு. அதுதான் இந்த பாடல் சொல்லுது. நாரிய சாந்தம் நமக்கு இறை நல்கு என்ன தேறி அவளும் திருவுடம்பில் பூச ஊரிய கூனினை உள்ளே ஒடுங்க அன்று ஏற உருவினாய் அச்சோ அச்சோ, எம்பெருமான் வாராய் அச்சோ அச்சோ. நாரிய சாந்தம், நாறுதல்னா மனம் வீசுதல். இப்போ இந்த வார்த்தை இப்போ நாறுதல்னா நாற்றம் அடித்தல், வீச்சம் அடித்தல்ங்கிற மாதிரி பொருளாயிடுச்சு. ஆனா அப்போ ஈவன் பெரியாழ்வார் பயன்படுத்தும் போது கூட நாற்றம் என்கிற சொல் வாசனைங்கிற பொருளை தான் இருந்திருக்கு தமிழ்ல. நாரி அது எப்போ நாற்றம் நாற்றமாவே ஆச்சு அப்படிங்கிறது பின்னாடி அந்த மொழியினுடைய டிராவல்ல தான் நமக்கு தெரியும். நாரிய சாந்தம், சாந்தம்னா சந்தனம் போன்ற வாசனை திரவியங்கள், அந்த மனம் வீசக்கூடிய அந்த திரவியங்களை நமக்கு இறை நல்கு என, எனக்கு என்னுடைய உடல் மேல கொஞ்சம் பூசி விட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கண்ணன் அந்த வீதிகள்ல, மதுரையினுடைய வீதிகள்ல அந்த திரவியங்களை எடுத்துட்டு போற அந்த கூனியிடம் கேட்கிறார்.
இப்ப ராமாயணத்துலயும் ஒரு கூனிவரா, இங்கேயும் ஒரு கூனிவரா. ராமாயணத்துல வர கூனியினுடைய ரோல் இன்னும் கொஞ்சம் பெருசு. ஆனா இந்த கூனி ஒரு சும்மா ஒரு பாசான் மாதிரியான வர்றது. தேறி அவளும் உடம்பில் பூச, முதல்ல மறுத்த அவள், கம்சன் ஏதாவது தனக்கு தொல்லை கொடுத்து விடுவான் என்று பயந்த அவள் பின்னாடி தேறி, இல்லையே இவ்வளவு அழகான இந்த இவனுக்கு அல்லவா நாம் இந்த திரவியங்களை பூசணும் என்று மனத்தை தேற்றி கொண்டு கண்ணனுடைய உடம்புல அந்த வாசனை திரவியங்களை பூசி விடுகிறாள். அதற்கு பிரதிபலனாக கண்ணன் அவளுடைய முதுகில், இந்த கூன் முதுகில் தடவ, அந்த கூன் வந்து வேர், அது வந்து ஒரு வேர் மாதிரி, ஒரு மரத்தினுடைய தண்டு போல அது எப்படி கூன் இப்படி இருக்கு. அப்படி தடவி விட்ட உடனே அந்த வேர் உள்ள போனது போல அவளுடைய உடல் நேராகி அவள் நிமிர்ந்து இளம் பருவத்தினளாக ஆகிவிடுகிறாள். ஊரிய கூனினை உள்ளே ஒடுங்க என்று ஏற உருவினாய். அந்த முதுகுல அப்படி தடவி விட்டான். அடைவிட்ட உடனே அவளுடைய கூன் முதுகானது நிமிர்ந்து சரியாகி விட்டது. இப்படிப்பட்ட லீலைகளை செய்தவனே அச்சோ அச்சோ எம்பெருமான் வாராய் வந்து என்னை தழுவிக்கொள் அப்படிங்கிறான். புரியுது இல்லையா? ரொம்ப எளிமையான ஒரு பாடல் தான். சரி, அடுத்து அடுத்து வந்து இங்க இந்த தூது போகும்பொழுது நடக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்லுது. இவன் வந்து துரியோதனன் அவனுடைய அவையில அமர்ந்திருக்கிறான். கண்ணன் போறான். முதல்லயே எல்லாரும் என்ன பேசி வச்சிருக்காங்கன்னா, கண்ணன் வரான், தூதுவனாதான் வரான், ஆனா அவனுக்கு மரியாதை கொடுக்க கூடாது. அவனுக்கு மரியாதை கொடுத்தா அவனை வந்து நம்ம மதிச்சது மாதிரியும் பாண்டவர்களை மதிச்சது மாதிரியும் ஆயிடும். அதனால யாரும் எழுந்துக்க கூடாது. ஏன்னா கண்ணனுடைய இடம் பெருசு, ரெண்டு பக்கத்துக்கும் மரியாதைக்குரியவன். அப்ப எழுந்துக்க கூடாது அப்படிங்கிற ஆணை இருக்குது. துரியோதனே அதை செய்திருக்கிறான். ஆனால் கண்ணன் சபைக்குள்ள வந்த உடனே அவனை மீறி துரியோதனனே எழுந்துடுறான். ஒரு நிமிஷம் கண்ணன் உள்ள சபைக்குள்ள நுழைந்த உடனே துரியோதனன் எழுந்து நின்று விட, மற்றவர்களும் இப்ப மன்னன் எழுந்துட்டான்னா மத்தவங்களை எழுந்துக்கு தானே வேணும். அப்போ அவங்களும் எழுந்து வந்து நின்றுடுறாங்க. அப்படி வந்து அப்போ துரியோதனனை நீ வந்து அப்படியே உன்னுடைய தீக்கண்களால் வந்து தோன்றும்படியாக நீ அவனை முறைத்து பார்த்தாய். ஒரு செகண்ட் அந்த அவமரியாதையை வந்து ஒரு நிமிஷம் நீ வந்து உற்று பார்த்தா இல்லையா, விழித்தா இல்லையா அவனை பார்த்து, அப்படிப்பட்டவனே அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. கடல் மன்னர் சூழ கதிர்போல் விளங்கி எழலுற்று நீண்டே இருந்து உன்னை நோக்கும் சுழலை பெரிது உடை துச்சோதனனை அழல வெழித்தானே அச்சோ அச்சோ ஆழியம் கையறி அச்சோ அச்சோ. ஆழினா சக்கரம், சக்கரத்தை கையிலே ஏந்தியவனே அச்சோ அச்சோ. அது நமக்கு புரியுது. நீ அங்கே துரியோதனனை விழித்து பார்த்த ஒரு நிமிஷம் இந்த கோபமாக நீ விழித்து, ஏன்னா என்ன இருந்தாலும் தூதுவனாக வந்திருக்கிறாய், அப்ப தூதுவனுக்குரிய மரியாதையை கொடுக்கணும். இப்ப இதே மாதிரி காட்சியை தான் நம்ம ராமாயணத்திலையும் பாக்குறோம். அனுமன் தூதுவனாக போன போது அங்கேயும் வந்து ராவணன் வந்து அனுமனை அவமதிக்கிறான், இடம் கொடுக்க மாட்டேங்கிறான். அப்புறம் அனுமனை தன்னுடைய வாள்களை சுட்டி கொண்டு மேலேறி ஒரு பெரிய பீடம் போல ராவணனை விட உயர்ந்த பீடமாக அதை ஆக்கி கொண்டு அமர்கிறார் அப்படிங்கிறத ராமாயண கதைகளை நம்ம படிச்சிருப்போம். அப்ப இங்கேயும் அதே மாதிரியான தூதுவனை அவமதித்தலை போல யாரும் எழுந்துக்க கூடாது அப்படிங்கிறது கட்டளை. ஆனால் அவனை மீறி துரியோதனனே எழுந்துடுறான், ஒரு நிமிஷம் எழுந்து நின்றுடுறான். அப்போ இது வந்து அந்த செய்தியை, அந்த காட்சியை அவர் காட்டுறாரு. கழல் மன்னர் சூழ, கால்களில் வீரக்கழல்கள் அணிந்திருக்கக்கூடிய எத்தனையோ மன்னர்கள் துரியோதனுடைய அவையில இருக்கிறார்கள். அதற்கு அவர்களுக்கு நடுவுல கதிர் போல அவன் இருக்கிறான். துரியோதனன் எல்லோருக்கும் தலைவனாக ஒரு சூரியனை போல, சூரிய குடும்பத்துல மற்ற நட்சத்திரங்கள் இருக்க சூரியன் எப்படி பிரகாசமா இருக்குமோ அது போல அவன் இருக்கிறான். எழலுற்று மீண்டே இருந்து, அப்போ உன்னை வந்தா எழுந்துக்க கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவன் உன்னை பார்த்த உடனே சடாரணம் எழுந்துட்டான். ஆனா எழுந்து ஒரு செகண்ட் அடுத்த செகண்ட் உட்காந்துடுறான். அது அந்த அது மரியாதை தண்ணி மீறி வந்துருச்சு. ஆனா அவமானப்படுத்தணுங்கிறதுனால உட்காந்தாச்சு. மீண்டே இருந்து உன்னை நோக்கும், உன்னை பார்த்த அப்பொழுது உன்னை பார்த்த துரியோதனனை நீ உன்னுடைய தீ போன்ற கண்களால் அகல விரித்து நோக்கினாய். சுழலை பெரிதுடை துச்சோதனனை, உன்னை வஞ்சனையாக உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்த துரியோதனனை நீ அழல விழித்தாய். அழல நெருப்பு, அழல விழித்தோன்னா கண்களில் தீப்பொறி பறக்க நீ ஒரு நிமிஷம் அவனை உத்து பார்த்த. சரி இதுதானே உன்னுடைய நோக்கம், அப்ப நீ பின்னாடி அதுக்கான விளைவுகளை சந்திக்க போற அப்படிங்கிற மாதிரி நீ அவனை வந்து அழல விழித்தோனே அச்சோ அச்சோ ஆழியம். இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் செய்தவன். அதாவது இப்போ இது குழந்தை, ஆனால் பின்னாடி இதெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் நடக்க போவதற்காக காரணமாக இருப்பவனே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வாழ்த்தி பாடுவதாக நம்ம முன்னாடி பாடல்களையும் அதை பார்த்தோம். சரி, அடுத்த பாடல் போலாம். இந்த பாடல் புரிஞ்சது இல்லையா? அழல விழித்தோனே. போர் ஒக்க பண்ணி இப்பூமி பொறை தீர்ப்பான் தேர் ஒக்க ஊர்ந்தாய் செழுந்தார் விசையற்காய் காரொக்கு மேனி கரும் பெரும் கண்ணனே
ஆரத் தழுவாய் வந்து அச்சோ அச்சோ ஆயர்கள் போரேரே அச்சோ அச்சோ. ஆயர்கள் போர் ஏறு, ஆயர்களுக்காக போர் செய்யக்கூடிய ஏறு போன்றவன், காளை போன்றவன் நீ. நீ வந்து என்னை ஆரத் தழுவிக்கொள் அப்படின்னு கூப்பிடுறான். கார் ஒக்கு மேனி கரும் பெரும் கண்ணனே. எப்படிலாம் வந்து வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அப்படி வந்து அப்படி இழஞ்சு இழஞ்சு வர்ணிக்கிறார். கார் ஒக்கு மேனி கரும் பெரும் கண்ணனே. கார் போன்ற மழை மேகம், அதாவது மழையை தரக்கூடிய மேகம். அப்போ வந்து கார் கருமை நிறம் பொருந்திய மேகத்தினுடைய வண்ணம் பொருந்திய கரும் பெரும் கண்ணனே, நீ என்ன பண்ண அப்படின்னா, போர் வந்தது, பெரிய போர் நடந்தது, குருஷேத்திர போர் நடந்து பல்லாயிரக்கணக்கானவர்கள் மாண்டு போனார்கள். அது வந்து இந்த பூமியினுடைய அந்த அது வந்து அது அந்த பூமி வந்து எடை தாங்காம இருந்தது இல்லையா? இவ்வளவு மனிதர்கள் பிறந்து பிறந்து அப்படியே சேர்ந்து சேர்ந்து போகும்பொழுது இந்த பூமியினுடைய எடையை தாங்க முடியாமல் பூமி வருந்தி கிடந்தது. இப்ப இத்தனை பேரையும் இந்த போர்ல கொன்ன பிறகு இந்த பூமியினுடைய எடை பாரம் கொஞ்சம் குறைஞ்சது. அதுதான் இங்க சொல்றாரு. போர் ஒக்க பண்ணி, இந்த போரை நீயே உண்டு பண்ணினாய். நினைச்சிருந்தா, ஒருவேளை கண்ணன் நினைச்சிருந்தா அந்த போரை தடுத்திருக்க முடியும். ஆனால் அவன் தடுக்கல, அது நடக்கட்டும் விட்டான் இல்லையா? போர் ஒக்க பண்ணி, போரை நடத்த வைத்து, துரியோதனனுக்கும் பாண்டவர்களுக்குமாக போரை நடத்த செய்து இப்பூமி பொறை தீர்ப்பான். இந்த பூமியினுடைய பாரத்தை நீ குறைத்தாய். பல்லாயிரக்கணக்கானவர்கள் இதில் மாண்டு போனார்கள். அதனால பூமியினுடைய பாரம் குறைந்தது. தேர் ஒக்க ஊர்ந்தாய் செழுந்தார் இசையற்காய். செழுமையான மாலைகளை அணிந்த விஜயனுக்காக நீ அங்கே தேரை ஓட்டி அந்த போரை நடத்தி இந்த பூமியினுடைய பாரத்தை குறைத்தாய். இப்படிப்பட்ட கார் போன்ற மேனியுடைய கரும்பெரும் கண்ணனை ஆயர்களுக்கு போரேரே என்னை வந்து தழுவிக்கொள் அப்படின்னு யசோதை அழைக்கிறாள். ரொம்ப எளிமையான அழகான பாடல்கள். சரி, அடுத்தது வந்து வாமன அவதாரத்துல செய்த நிகழ்ச்சிகளை சொல்றோம். அடுத்த 2 பாடலுமே வந்து அந்த அவதாரத்துல வரக்கூடிய வாமன அவதாரத்துல வரக்கூடிய செய்திகள் தான். மிக்க பெரும் புகழ் மாவலி வேள்வியில் தக்கது இது அன்று என்று தானம் விளக்கிய சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ சங்கம் இடத்தானே அச்சோ அச்சோ. சங்கை இடக்கையில் தரித்திருப்போனே. அந்த சங்கு இடக்கையில இருக்கிறது, விஷ்ணுனுடைய இடக்கையில இருக்கிறது. இங்க மாவலி சக்கரவர்த்தியினுடைய புகழ் மங்க வேண்டும் என்பதற்காக அவனை போய் வந்து வாமனவதாரம் எடுத்து ஒரு மானியாக போய் அவனிடம் குரல் உருவாக சென்று இது கேட்கும் பொழுது மாவலி தருவதற்கு தயாராக இருக்கிறான். நான் 3 அடி நிலம் வேண்டும் அப்படின்னு கேட்ட உடனே அவர் தர அந்த தீர்த்தம் விட்டு கையில வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் வந்து தடுக்கிறார். சுக்கராச்சாரியார், அதாவது அசுரர்களினுடைய இவர் வந்து சுக்கராச்சாரியார் குரு. அவர் வந்து இல்ல, இதுல ஏதோ வஞ்சகம் இருக்கிறது, நீ செய்யாது, நீ ஒத்துக்கொள்ளாது அப்படின்னு சொல்லி அவரை தடுக்கிறார். அப்போ ஒரு துரும்பினால சுக்கராச்சாரியாருடைய, அதாவது அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வந்து ஒரு வண்டாக அப்படியே அந்த கமண்டலத்துக்குள்ள போய் அவர் பூந்துகிறாரு. இப்ப தண்ணி வந்து விட்டாதானே வரும் இல்லையா? தண்ணி இப்படி விட்டாதானே அது அர்க்கியம் விட்டாதானே தானம் கொடுத்ததாக ஆகும். அப்போ ஒரு வண்டாக சென்று அவர் வந்து அந்த கமண்டலத்துக்குள்ள போனதாகவும், ஏதோ அடைத்திருக்கிறதே அப்படின்னு சொல்லி ஒரு திரும்பால கண்ணு அப்படி ஒரு அந்த கமண்டலத்தினுடைய நுனியை குத்தும் பொழுது சுக்கராச்சாரியாருடைய ஒரு கண்ணில் அது அந்த துரும்பு பதம் பார்த்து அவருடைய ஒரு கண்ணு குருடாக போய்விடுகிறது. அப்படி எல்லாம் புராண கதைகள் சொல்லுவாங்க. இங்கே அதுதான் அந்த கதை தான் அவர் சொல்றாரு. மிக்க பெரும் புகழ் மாவலி வேள்வியை, அவன் பெரிய வேள்வியை செய்து கொண்டிருக்கிறான். இந்த வேள்வி முடிஞ்சிருச்சுன்னா, நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா அவனுக்கு இந்திரலோக பதவி கிடைச்சிரும். அப்ப இந்திரனுடைய பதவிக்கு ஆபத்து. இவன் ஒரு அசுரன். அப்ப இவன் ஒரு அசுரன் தேவர்களுடைய அரசனாக ஆக முடியாது. அப்ப இதை தடுக்கணும். அப்பதான் வாமன அவதாரம் எடுத்து அவர் போறாரு. அப்போ அப்படி அந்த வேள்வியில போய் தான் நடுவுல நின்று இந்த தானம் கொடு அப்படின்னு கேட்கும் பொழுது தக்கது இது அன்று என்று தானம் விளக்கிய. இந்த குரல் உருவாக வந்தவனுக்கு நீ தானம் கொடுக்காது, இதுல ஏதோ வஞ்சகம் இருக்கிறது என்று சொல்லி சுக்கராச்சாரியா தடுக்கிறார். சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய. அப்படி அவர் அந்த கமண்டலத்துக்குள்ள போய் வண்டாக இருக்கும் பொழுது அந்த ஒரு துரும்பினால அந்த கமண்டலத்தை குத்தி சுக்கராச்சாரியருடைய கண்ணை நீ குருடாக்கினாய். சக்கர கையனை, அப்படிப்பட்ட செயல்களை செய்து சக்கரம் ஏந்திய கையை உடையவனே அச்சோ அச்சோ சங்கம் இடத்தானே, சங்கை இடக்கையில் ஏந்தி இருப்பவனே. அதாவது இந்த புராண பெரும்பாலும் கண்ணனுடைய அவதாரம் வந்து கொஞ்சம் வஞ்சகமாக எல்லாவற்றையும் நிறைவேற்றியதாக இருக்கும். எல்லா செயல்களிலுமே ஒரு வஞ்சகம் இருக்கதா இருக்கும். இது துரியோதனருக்கு புகழதா இருக்கட்டும், பாண்டவ அந்த படை நடத்தி பொய் சொல்லி தர்மனை வந்து அஸ்வத்தாம கொஞ்சம் அப்படி சொன்னதா இருக்கட்டும். அப்படி அதாவது இந்த அவதாரத்துக்கு அது விதிக்கப்பட்டது, அவ்வளவுதான். அப்படிதான் அதை எடுத்துக்கணும். அந்த கதைகள்ல வந்து
இந்த அவதாரத்துல இதெல்லாம் சாத்தியம். ஆனா ராமாவதாரத்துல அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ராமாவதாரம் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் இல்லையா? எல்லாமே நேரடியானதுதான். அதுல வந்து எந்த ஒரு குறுக்கு வழியோ எதுவுமே கிடையாது. அது ராமாவதாரம் தன்னுடைய செய்தி. இங்க வந்து எப்படியும் வெல்லலாம் வஞ்சக சூழ்ச்சியினால. அந்த பாட்டு கூட ரொம்ப அழகான பாட்டு, அந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் அந்த பாட்டுல கூட வரும், வஞ்சகன் கண்ணன் என்று அப்படின்னு வரும். சோ இந்த அவதாரத்துல அது எல்லாமே அலவுடுவான் கண்ணனுக்கு. இப்படிதான் ஒரு சூழ்ச்சி செய்து அவன் மாவலியை கொள்கிறான். மாவனுடைய இடத்தை அபகரித்துக் கொள்கிறான். அப்படிப்பட்டவனே அச்சோ அச்சோ என்னை வந்து தழுவிக்கொள் அப்படின்னு சொல்றான். நல்லா இருக்கு இல்லையா? அடுத்த பாட்டும் இதேதான். அப்போ வந்து சுக்கராச்சாரியாரை மட்டும் தடுக்கல, மாவலியினுடைய மகனாகிய நமுசி அவனும் தடுக்கிறான். இந்த நமுசிங்கிற பேரை நான் இப்பதான் கேள்விப்படுறேன். மாவலி தெரியும், சுக்கராச்சாரியார் தெரியும். நமுசி அப்படிங்கிறது மாவலியினுடைய மகன். இப்ப மாவலி கொடுக்க தயாராக இருக்கிறான், ஆனால் நமுசி வந்து தடுக்கிறான். இது சரியல்ல, நீங்க இந்த மாதிரி வந்து நீங்க வந்து வாமன உருவாய் வந்தா அந்த அடிக்கு எவ்வளவோ, அந்த காலடிக்கு எவ்வளவோ அவ்வளவுதான் நிலம் எடுத்துக்கணும். வந்து கேட்ட போது வாமன உருவம், அளக்கும் பொழுது விஸ்வரூபம் தான் எப்படி அது சரியா வரும் இல்லையா? அது சரியா இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் தடுக்கிறான். ஆனால் அவனை நீ தூக்கி எறிகிறாய் அப்படிங்கிறது வந்து வானில் சுழற்றிய, அவனையும் வானத்தில் தூக்கி எறிந்தவனே, இப்படிப்பட்ட செயல்கள் புரிந்தவனே அச்சோ அச்சோ அப்படிங்கிறார். என்ன இது மாயன் என் அப்பன் அறிந்திலன், முன்னைய வண்ணமே கொண்டு அளவாய் என்ன, மண்ணு நமுசியை வானில் சுழற்றிய மின்னு முடியனே அச்சோ அச்சோ, வேங்கடவாளனே அச்சோ அச்சோ. இது வந்து லாஜிக்க பார்த்தா சரியில்லைதான், அப்படி செய்யக்கூடாதுதான். அப்ப வந்து என்ன மாயம், என்ன இது மாயம், என்ன மாயம் பண்றீங்க நீங்க? வரும்போது எப்படி வந்தீங்க, இப்ப கேட்கும்போது இப்படி கேட்டீங்க, இப்ப வேற மாதிரி ஏன் அளக்குறீங்க என்று சொல்லி என் அப்பன் அறிந்திலன், என்னுடைய அப்பனுக்கு இது புரியல. அவன் வந்து தானம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த மயக்கத்துல ஒத்துக்கிட்டான். ஆனால் அது நீங்கள் செய்வது சரியில்லையே அப்படின்னு நீங்க என்று சொல்லி, முன்னைய வண்ணமே கொண்டு அளவா என்ன, நீங்கள் எப்படி வந்தீர்களோ, வாமன உருவாய் வந்தீர்களோ அந்த வாமன உருவத்திலேயே இதை அளங்கள். 1 அடி 2 அடி 3 அடினா முடிஞ்சு போச்சு, அந்த இடத்தோட முடிஞ்சிடும். இப்போ வானகம் விண்ணகம் தலை எல்லாமே சேர்ந்து 3 அடி இல்லையா? அப்போ அப்படி வந்து பிடிவாதமாய் நின்ற மண்ணு அப்படின்னா அப்படி நிக்கிறான், நிலையா நிக்கிறான். இது சரியில்லைன்னு சொல்லி சண்டை போடுறான் அந்த நமுசி. நமுசி என்பது மாபலியினுடைய மகன். நமுசியை வானில் சுழற்றிய, அப்போ நீ வந்து உன்னுடைய வளர்ந்த திருவடியினாலேயே ஒரே ஒரு விரலால அவனை தூக்கி வானத்துல எரிஞ்சிட்ட. ஏன்னா பெரிய திருவடி இப்போ இல்லையா? வானில் சுழற்றிய மின்னு முடியனே, மின்னலை தலைமுடியாக விலகுகின்ற திருமுடியை உடையவனே அச்சோ அச்சோ, வேங்கடவானே வேங்கடத்தில் வெற்றியிருப்பவனே அச்சோ அச்சோ, நீ வந்து என்னை ஆற தழுவிக் கொள்வார். எல்லாமே வந்து புராண செய்திகளை தான் கண்ணனுடைய செய்திகளாக சொல்றார். அடுத்தது ஏதாவது இந்த பிரபந்தத்திலையும் சரி, அப்புறம் தேவாரம் திருவாசகம் இது எல்லாத்திலுமே வந்து பிற சமயங்களை கொஞ்சம் இறக்கி பாடுவது அப்படிங்கிறது வந்து இயல்பாவே இருக்கும். அப்புறம் சமய காழ்ப்புகளும் இருக்கும். இப்ப பெரியாழ்வார்கள் இது வரைக்கும் நம்ம சமய காழ்ப்புகளும் பார்க்கல, ஆனால் அது மாதிரி ஆண்டாளையும் நம்ம சமய காழ்ப்பு பார்க்க முடியல. ஆனால் சமய காழ்ப்புகள் நிறைந்திருந்த சைவத்துக்கும் வைணவத்துக்குமான ஒரு டக் ஆஃப் வார் நடந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் தான் அது. அதாவது சைவம் உயர்ந்ததா, சைவ கடவுளர்கள் உயர்ந்தவர்களா, வைணவ கடவுள் உயர்ந்ததா அப்படிங்கிற மாதிரியான போர் இருக்கும் பொழுது ஒருத்தரை ஒருத்தர் மட்டமாக பேசிக்கொள்ளக்கூடிய பாடல்கள், குறைத்து மதிப்பிடக்கூடிய பாடல்கள், அது இன்னும் சமணர்களையும் பௌத்தர்களையும் கூட சாடக்கூடிய பாடல்கள் எல்லாம் இருக்கு, பிரபந்தத்திலையும் நிறைய இருக்கு. அப்போ இங்கே வந்து ஒரு ஈசனுக்கு ஒரு சாபம் வருகிறது. அவருக்கு வந்து ஒரு பிரம்மஹத்தி தோஷம் வருகிறது. பிரம்மனுடைய தலையை அவர் கொய்து எறிகிறார் இல்லையா? பிரம்மனுக்கு 5 தலை, 5 தலையில ஒரு தலையை சிவன் கொய்து எறிந்து விட அந்த தலை வந்து அவருடைய கைகள்ல ஒட்டிக்குது. அது வந்து ஒரு கபாலமாக இது வந்து அவரோட கையில ஒட்டிக்குது. அப்போ அந்த கபாலத்தை கையில இருந்து எடுக்க முடியல, அது கையில ஒட்டி ஒரு சாபமாக நின்று விடுகிறது. அப்போ வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப அதுல யாராவது பிச்சை போடணும், பிச்சை போட்டு அதை நிரப்பினாதான் அதை வந்து அதுல இருந்து அந்த கபாலம் கையில இருந்து கீழே விழும், இல்லைன்னா விழாது. அது கையிலேயே அந்த பிரம்மத்தி தோஷமாக ஒட்டிக்கிட்டு இருக்கும். இப்ப யாரிடம் போய் கேட்பது? பிரம்மனுடைய தலையை கொய்தாச்சு, சிவனுடைய கையில ஒட்டி இருக்கிறது, மீதி இருக்கக்கூடிய ஒரே மூர்த்திகளை ஒருவர் திருமால் தான். அப்ப திருமாலிடம் வந்து ஈசன் பிச்சை கேட்கிறார், என்னுடைய இந்த கபாலத்தை நிறைவித்தால் தான் நான் இந்த சாபத்திலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு. இப்போ கடல் மலை உலகு எல்லாமே அதுல போட்டு கூட அந்த இது வந்து நிரம்பல, அந்த கபாலம் வந்து நிரம்பல. கண்ட கடலும் மலையும் உலகு 7 முண்டத்துக்கு ஆற்றா, முண்டம்னா தலை மட்டும் இருக்கிறது. அப்போ அந்த கையில இருக்கக்கூடிய கபாலத்துல இவ்வளவையும் போட்டு கூட அது நிறையல. அப்ப என்ன செய்வது என்று சொல்லி முகில்வண்ணா ஓ என்று
ஈசன் உன்னிடம் வந்து அலறுகிறார், என்னை எப்படியாவது காப்பாத்துதலன்னு. அப்போ நீ உன்னுடைய மார்பில் இருக்கக்கூடிய ரத்தத்தை எடுத்து அந்த கபாலத்தில் போட்டு நீ அவருக்கு அந்த பிச்சையை நிரப்பி நீ அவரை காப்பாற்றினாய் அதுல இருந்து, அப்படிங்கிற ஒரு செய்திய இந்த பாடல் சொல்லுது. கண்ட கடலும் மலையும் உலகு ஏழும் முண்டத்துக்கு ஆற்றா முகில்வண்ணா ஓ என்று இண்டை சடைமுடி ஈசன் இறக்கொள்ள மண்டை நிறைத்தானே அச்சோ அச்சோ மார்வில் மருவனே அச்சோ அச்சோ அப்படின்னு இந்த பாடல். அதுதான் புரியுது இல்லையா? இப்போ கண்ட கடல், கடல் மலை உலகு ஏழும், இது எல்லாவற்றையும் அந்த கபாலத்தில் இட்டாலும், ஈசனுடைய கைகளில் ஒட்டி இருக்கக்கூடிய இந்த கபாலத்தில் இட்டாலும் அது நிறையவில்லை, நிரப்பவில்லை, அது நிரக்க முடியல. இப்ப முகில் ஒன்னனே, ஓ என்னை காப்பாற்றுவார் வேறு யார் இருக்கிறார்கள், நீதானே இருக்கிறாய் என்று ஈசன் ஓடி வந்து உன்னிடம் கதறினான். இண்டை சடை முடி ஈசன் இறக்கொள்ள, இண்டை சடாமுடி உடையவனாகி ஈசன் சிவபெருமான் உன்னிடம் வந்து இறந்து நிற்க மண்டை நிறைத்தான், அந்த கையில் இருக்கக்கூடிய கபாலத்தை நீ உன்னுடைய ரத்தத்தால் நிறைத்தாய் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்றார். இங்க வந்து இந்த இது அப்படிதான் உரை அப்படிதான் கொடுக்குறாங்க. இது மாதிரி செய்தி இருக்கிறதாக தெரியல. ரத்தத்தால, திருமாலினுடைய ரத்தத்தினால அந்த கபாலத்தை அவன் நிறைத்தான். ஆனா மண்டை நிறைத்தானே தான் இருக்கு இதுல. ஆனா உரையில வந்து உன்னுடைய மார்பிலிருந்து உண்டான ரத்தத்தால் நீ அதை நிறைத்தாய் அப்படின்னு சொல்றாங்க. மண்டை நிறைத்தானே அச்சோ அச்சோ மார்பில் மருவனே அச்சோ அச்சோ. உன்னுடைய திருமார்பில, மரு அப்படின்னா திருமாலினுடைய வலது பாகத்துல ஒரு சின்ன மச்சம் போல ஒரு மரு இருக்கும். மருன்னா கருப்பா இருக்கும் இல்லையா, மச்சத்தோட பெருசா இருக்கும் மருங்கிறது. அப்போ திருமாலினுடைய அந்த வலது மார்பில் இருக்கக்கூடிய அந்த மருவுக்கு பேரு வந்து ஸ்ரீவத்சம் அப்படின்னு பேரு. ஸ்ரீவத்சம் அப்படின்னு நீங்க தேடி பார்க்கலாம், கூகுள்ல போட்டு பாத்தீங்கன்னா நிறைய தகவல்கள் கிடைக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. இந்த ஸ்ரீவத்சத்தினுடைய ஷேப்பையும் போட்டிருப்பாங்க. அது வாசல்ல என்னால கோலமா போடுறது உண்டு. ஒரு அந்த ஷேப்ல ஒரு கோலம் போடுவாங்க, அது ஸ்ரீவத்சம் தானான்னு எவ்வளவு நாளா தெரியாது. அப்புறம் இப்ப பார்த்தாதான் அந்த ஸ்ரீவத்சத்துக்கு ஒரு ஒரு ஷேப் இருக்கு. அது வந்து திருமாலினுடைய வல மார்புல இருக்கும். அந்த இடம் தான் வந்து திருமகள் உரைகின்ற இடம் அப்படின்னு. அதாவது வந்து ஒரு தடவை பிருகு மகரிஷி வந்து அவர் ஒவ்வொரு போயிட்டு வரும்பொழுது இங்க திருமால் இருக்கக்கூடிய வைகுண்டத்துக்கும் வராரு. அவர் வர நேரம் பார்த்து திருமாலும் திருமகளும் ரொம்ப ஏதோ சுவாரஸ்யமா பேசிக்கிட்டு இருக்காங்க, ரெண்டு பேரும் கவனிக்கல, வந்த விருந்தினரை கவனிக்கல. பிருகு மகரிஷிக்கு ரொம்ப கோபக்காரர் அவர். தன்னை அவமதித்து விட்டதாக நினைத்து அவர் வேகமாக விஷ்ணுவினுடைய வலது மார்பில் எட்டி வைத்து விடுகிறார். அப்போ வந்து எட்டி ஆனா இடது மார்பில் வச்சிருந்தா கூட பரவாயில்ல, வலது மார்பில் நான் தானே இருக்கேன், வலது மார்பில் தான் இருக்கா இல்லையா, திருமாலினுடைய வலது மார்பில். வலது மார்பு என்பது திருமகள் உரைகிற இடம். அப்போ அவர் வலது மார்பை வேணும்னு வச்சதுனால அவர் என்னதான் வந்து அவமதித்து விட்டார் என்று திருமகள் கோபித்துக் கொண்டு பூலோகத்துக்கு வந்து விடுகிறாள். அப்போ அவள் வந்து பிருகு மகரிஷனுடைய மகளாகவே பிறந்து மீண்டும் அவளை திருமாலை அடைந்ததாக புராண கதைகள் இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல அந்த இடம் வந்து ஒரு மறு போல திருமாலுக்கு வர்ணிக்கப்படுகிறது. அவர் எட்டி உதைத்த அந்த இடம், திருமகள் இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து ஸ்ரீவத்சம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த மருவு அதுதான் இங்க சொல்றாரு, மார்பில் மருவனே அச்சோ அச்சோ, மார்பில் ஸ்ரீவத்சம் என்கிற மருவை உடையவனே அச்சோ அச்சோ, இப்படிப்பட்டவனே என்னை வந்து நீ அணைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்றான். இத்தனை பாட்டை முடிச்சிருக்கோம், இன்னும் 2 பாட்டு முடிச்சுக்குவோமா? 2 பாட்டோட இந்த இது முடிஞ்சிடும், அச்சோ பருவம். சரி. துண்ணிய பேரிருள் சூழ்ந்து உலகை மூட மன்னிய நான்மறை முற்றும் மறைந்திட பின் இவ் உலகினில் பேரிருள் நீங்க அன்று அன்னமது ஆனானே அச்சோ அச்சோ அருமறை தந்தானே அச்சோ அச்சோ. இதுவும் ஏதோ ஒரு புராண காலத்துல நடந்த ஒரு கதையாக சொல்கிறது. அதாவது இந்த உலகத்தை திடீரென்று இருள் சூழ்ந்து கொள்கிறது, வேதங்கள் எல்லாம் மறைந்து போகின்றன, வேதங்கள்லாம் காணாம போயிடுது. அப்போ ஒரு அன்னப்பறவையாக விஷ்ணு தோன்றி அந்த வேதங்களை எல்லாம் மீட்டு கொண்டு வந்தான் அப்படிங்கிறது ஒரு கதை. அதேதான் இந்த பாடல் சொல்வது அதுதான். துண்ணிய பேரிருள் சூழ்ந்தி மூடி விடுகிறது, மன்னிய நான்மறை முற்றும் மறைந்தது. அது 4 வேதங்களும் எங்கிருக்கிறது என்று தெரியாமல் காணாமல் போய்விடுகின்றன. பின்னி உலகினில் பேரிருள் நீங்க, அப்போ இந்த பேரிருள் நீங்கும்படியாகவும் அந்த வேதங்கள் மீண்டும் திரும்பி கிடைக்கும்படியாகவும் நீ அன்னப்பறவையாக சென்று, நம்ம ஏற்கனவே முன்னாடி ஒரு இடத்துல பார்த்தோம், பெரியாழ்வார் பாட்டிலே பார்த்தோம், அன்னமாக ஆமையாக மீனாக எல்லாம் நீ அவதரித்தாய் அப்படின்னு. அப்போ இதுதான் அந்த அந்த இன்சிடென்ட் தான் சொல்றாரு. இப்ப அவன் விஷ்ணு அன்னப்பறவையாக சென்று அந்த வேதங்களை மீட்டு கொண்டு வந்தான் அப்படிங்கிறது. அப்படி இந்த உலகத்தினுடைய இருள் நீங்கும்படியாக அவற்றை நீ மீட்டு கொண்டு வந்த அன்னமாக ஆனவனே அச்சோ அச்சோ அருமறை, அந்த அருமறைகளை மீண்டும் மாண்டவருக்கு தந்தவனே என்னை வந்து அணைத்துக்கொள் அப்படிங்கிறார். சோ இந்த பாட்டெல்லாம் படிச்சா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுதான் நிறைவு பாடல். நச்சுவார் முன்னிற்கும் நாராயணன் தன்னை
அச்சோ வருக என்று ஆய்ச்சி உரைத்தன மற்று அணி மாட புதுவை கோன் பட்டன் சொல் நிச்சலும் பாடுவார் நீள் விசும்பு ஆழ்வரே. நீள் விசும்பு, விசும்புன வானம், வானத்தில் சென்று அந்த இந்திரலோகத்தில் வதியக்கூடிய புகழை பெறுவார்கள் அல்லது அந்த நிதியை பெறுவார்கள். நச்சுவார் முன்னிற்கும் நாராயணன், அழகா இருக்குல்ல அது. தன்னை விரும்பி பக்தி செய்பவர்களுக்கு முன்னால் அவன் நிற்பான். நச்சுவார், நச்சுதல்னா விரும்புதல். நச்சுவார் முன்னிற்கும் நாராயணன் தன்னை அச்சோ வருகை என்று ஆய்ச்சி உரைத்தது. ஆய்ச்சி ஆகிய யசோதை உரைத்ததை பாடியவதாக புதுவை பட்டன் பாடிய சொற்களை பாடுபவர்களுக்கு வானலோகத்தில் வதியக்கூடிய வைகுண்ட பதவி அல்லது இந்திரலோக பதவி கிடைக்கும். இந்த பயனை அவர்கள் அடைவார்கள் அப்படின்னு சொல்றாரு. இதோட 9ஆம் திருமொழி முடிஞ்சது. அடுத்தது நம்ம அடுத்த பகுதியில பார்க்கலாம்.